இன்னோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இமீடியட் டவுன் கொடுத்துருந்தாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிளியர் டவுனை கொடுத்துருந்தாங்க. பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்ட்ரகிளோட இறங்கி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு நிஃப்டிக்கான எக்ஸ்பைரி டேட்டா இருந்துமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் மார்க்கெட்டில் ட்ராவலாக இருந்தது பார்க்க முடிஞ்சது. ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்டை கொடுத்துருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தேர்ஸ்டேக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் நவம்பர் மந்த்துக்கான நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் 12 o'clock, ஈவினிங் 8 o'clock 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே சைமல்டேனியஸ் செஷன். இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டர்டேவோட FIDE டேட்டா புரிஞ்சுக்கலாம். FIDE டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக FI பொறுத்த வரைக்கும் செல்லராகவே இருந்திருக்காங்க. எஸ்டர்டேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1686 crore விற்றுருக்காங்க. ஆனால் அந்த மார்க்கெட்டில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் தான். இதை பொறுத்த வரைக்கும் 3273 crore வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்வையாக இருக்குது. அப்படின்னும் போது FI வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டே இருக்கிறது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ்னாலுமே DE வந்துட்டு இந்த மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஸோ வரக்கூடிய நாட்கள்லையும் இதே தான் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப நாளாகவே இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதே விஷயம் கண்டினியூ ஆகலாம். அண்ட் எக்கனாமிக் கேலண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புதுசாக எதுவும் நியூஸ் இல்லை. எஸ்டர்டேவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸோட PMI டேட்டா வந்துருந்துச்சு. அது பாசிட்டிவ்ல இருந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. இதே மாதிரியே கனடாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருந்தாங்க. இது மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் கொடுத்தாலுமே மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாகவே நெகட்டிவ்ல இருக்கிறத பார்க்க முடியாது. பட் இது ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம். பட் இன்னைய பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு நியூஸும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டேட்டா வரப்போகுது. அண்ட் ட்ரேட் பேலன்ஸும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அரௌண்ட் 7 o'clock இந்த டேட்டா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் USD INR பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன நெகட்டிவோட இருக்கிறத பார்க்க முடியாது. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக இருந்து நெகட்டிவ் சைடுக்கு வந்து இருக்கிறத பார்க்க முடியாது. இந்தியன் ருப்பி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே மார்க்கெட் இதை எடுத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா US ஆயில். இதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதாவது குரூட் ஆயில் ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே 1.5% கிட்ட டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு. பட் இதையுமே மார்க்கெட் எடுத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மார்க்கெட் இறங்கி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஜென்ரலாக பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூட் ஆயில் வந்து கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னும், அதே மாதிரியே ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறது நம்ம பார்வையாக இருக்கு. பட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசம்ஷனில் சொல்லக்கூடியது தான். சில நாட்கள் இது பெருசாக எடுத்துக்கும், சில நாட்கள் அதை எடுத்துக்காது. அப்போ டேரெக்டாக இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அனலைஸ் பண்ணாமல் டெக்னிக்கலாக பார்த்து ட்ரேட் எடுக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு என்ட்ரியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக எடுத்துக்கக்கூடிய க்ளூஸ் தான். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். வேர்ல்டு மார்க்கெட் இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட கண்டினியூஷன்ஸ் அப்படிங்கிறது யூரோப்லேயும் இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன்ல இருந்து கீழே போயிட்டே இருக்கிறத பார்க்க முடியாது. இதோட கண்டினியூஷன்ஸ் தான் யூஎஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்டட், ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதோட கண்டினியூஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் நாளையோட மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பாசிட்டிவ்ல போகலாம் அல்லது கேப் டவுன்ல இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் என்ன அப்படின்னா நாளைக்கு குருநானக் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஹாலிடேவாகவும் இருக்கு. அதனால இதை வச்சு நம்ம எந்த ஒரு லீடும் எடுத்துக்க முடியாது. நாளைக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம எடுக்க முடியும். அதனால இதை டோட்டலாகவே ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடியது PCR ரேஷியோ 0.73. மார்க்கெட் பீரிஷாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது கால் ரேட்டர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் மார்க்கெட் இப்போதைக்கு கீழே தான் வரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அண்ட் இனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான கால் ரேட்டர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னும், அண்ட் ரீசெண்டாக இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் ரைட்டர்ஸ் இல்லை. மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். அண்ட் இதுக்கு டீப் அவுட் ஆஃப் த மணியில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் செல்லராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல லீடாக எடுத்துக்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். PCR ரேஷியோ பொறுத்தவரை 0.83 இருக்கு. மார்க்கெட் ஸ்லைட்லி பியரிஷ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ்லையோ அல்லது ஸ்லைட்டாக பியரிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் சைட்வேஸ் தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். இதை பொறுத்து நம்ம டெக்னிக்கலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னைய பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும், அண்ட் புட் ரைட்டர்ஸ் லாஸை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். பிகாஸ் அந்த 58,000ல் அதிகமான கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க, புட் ரைட்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அது எல்லாருமே இந்த இடத்துல லாஸை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது
அப்படிங்கிறதையும் அடிஷ்னலாக எடுத்துக்க முடியும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா பியரிஷாக மாறி இருக்கு அப்படிங்கிறத ஒரு லீடாக எடுத்துக்கலாம். இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் லீடாக எடுத்துட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பார்த்துடலாம். இன்னையோட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இமீடியட் ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இந்த சப்ளை ஜோனுக்கு மேலேயும் போகல அண்ட் டிமாண்ட் ஜோனுக்கு கீழேயும் வரல. ஒரு சஸ்டெயின் ஆகாமல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இடையிலே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 11 o'clock வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இது 30 minute டைம் ஃப்ரேமில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்டெயின் ஆனது அரௌண்ட் 11:30 தான். 11:30 அப்புறம் மார்க்கெட் நல்லா கீழே இறங்க ஆரம்பிச்சது. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,585 வரை வந்துட்டு அந்த லோவிலே முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். நியர் வந்து பார்த்தீங்கன்னா 165 பாயிண்ட் நெகட்டிவ்ல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அது டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,700 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,276 வரை வரும். அதில் ஒரு டவுன் ட்ரேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த டிமாண்ட் ஜோன் 2 வர்றதுக்கே பெரிய தூரம் அப்படிங்கிறதுனால இமீடியட்டாக நடக்காது, ஒரு 2-3 நாட்கள் நடக்கலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே பிரேக் ஆகிட்டு சஸ்டெயின் ஆயிருந்தாங்க. அழகாக வந்து கீழே வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே இறங்கும் அப்படின்றத சொல்லி முடிச்சிருந்தோம். அண்ட் இதில் ட்ராவல் ஆகிறது 2 அல்லது 3 நாட்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் அப்படிங்கிறது மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஃபர்தராக கீழே இறங்க போதா, இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோனில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியது இருக்குது. அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,630 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு கீழே வர வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே சென்செக்ஸுக்கான எக்ஸ்பைரி அண்ட் நிஃப்டிக்கான எக்ஸ்பைரியே பெருசாக அதை எடுத்துக்கல அப்படிங்கிறதுனால மேபி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் இவங்க எல்லாருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட். அந்த ஜோன் எங்கே இருக்குன்னா ப்ரைஸ் இதையும் பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 2 வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 ஜோனுக்குள்ளாரையும் அதாவது இன்னையோட லோவுக்கும் இந்த சப்ளை ஜோன் 2க்கும் இடையில மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸுக்கான இடம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணலாம், பட் டெக்னிக்கல் ப்ராப்பராக தெரியணும். அப்படின்னும் போது இந்த ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வரப்போகுது அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம க்ளூவாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்போ இந்த ஜோன் வரைக்கும் போகுன்றதை தான் இமீடியட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் அங்கேருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டிமாண்ட் ஜோன் 2 போயிட்டு டச் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 25,508 போய் ரீச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்த ரீச் பண்ணாலே ஹெவியான ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இந்த இடத்த வந்து டச் பண்ணுதா அல்லது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸ் நடக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஃப்ரைடே ஆகிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கீழே வரணும் அப்படிங்கிறதும் அண்ட் 2-3 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பையரோட டாமினன்ட்ல மேலே போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது நடக்கிறதுக்கு டைம் எடுத்துரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே வந்து கீழே வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அது சப்ளை ஜோன் 1க்கு வந்துட்டு கீழே வருதா அல்லது சப்ளை ஜோன் 2 வரைக்கும் வந்துட்டு கீழே வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதெல்லாம் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் டெக்னிக்கல் தெரியாமல் ட்ரேட் எடுக்க முடியாது. சப்போஸ் மார்க்கெட் சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். பட் அது கீழே வராமல் மேலே போகிறது ரிஸ்க் அப்படிங்கிறதுனால இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வராமல் மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வேணால் கீழே விழும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த இடத்தையும் டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு கீழே வர பட்சத்தில் அது டிமாண்ட் ஜோன் 1க்கும் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும் அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 25,325 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதும் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் டிமாண்ட் ஜோன் 1 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆனதே ஃப்ளாட்டாக தான், பட் இமீடியட் ஃபால் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ண ஆரம்பிச்சது. பட் பெரிய லெவலில் ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது நடந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்குலாம் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிட்டாங்க. பட் பெரிய லெவலில் கீழே வரல. அது டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அதில் ஒரு ஸ்ட்ரகிளோடய மார்க்கெட் முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம், ஒரு சின்ன லோவோடையும் முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா
ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணும். அதாவது 57,937 இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நம்ம சொன்ன மாதிரியே ரிஸ்கான ஜோனுக்குள்ளார என்ட்ராய் முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ரிஸ்கான ஏரியாவில் இருக்குது. மார்க்கெட் மேலே தான் போகணும். பட் என்னென்னா நிஃப்டி வந்துட்டு கீழே வரதுனால ஒரு ஸ்ட்ரகிளோடு நிற்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அண்ட் நிஃப்டி கீழே வரதுனாலேயே இதோட ப்ரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், அந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணியிருக்கணும். அதாவது 57,657 பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்கும் அப்படிங்கிறதும், அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 56,230 வரை போகணும் அப்படிங்கிறதும் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதாவது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இது மோஸ்ட்லி பிரேக் பண்ணாது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் த ஸ்ட்ராங் சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இது பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்டும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது பெரிய ஜோனாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கு 2 அல்லது 4 நாட்கள் எடுத்துக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் இதில் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் மோஸ்ட்லி இதை பிரேக் பண்ணாது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அண்ட் இது ரிஸ்கான ஏரியாவாகவும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது இதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, இங்கே போயிட்டு தான் மேலே வரணும் அப்படிங்கிறது இல்லை, பாதியிலே இது மேலே வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறதுக்கான மீனிங். சப்போஸ் இந்த மார்க்கெட் மேலே போகிற பட்சத்தில் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 57,873 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணாது திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய அதாவது 57,900க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இமீடியட்டாக 58,050 வரைக்கும் போகலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அதாவது 58,055 பிரேக் பண்ணுச்சுன்னா அகெயின் ஒரு ரிஸ்கான ஏரியாவாக இருந்தாலுமே ஒரு பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இதில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் அதாவது சப்ளை ஜோன் 3க்கு மேலே தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு நிஃப்டி கீழே வரும் அப்படிங்கிறதுனால இதை டச் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வியூவாகவே கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் எடுத்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வரும், அது டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும், சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இந்த வியூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வியூ தான். இதை பார்த்துட்டு கால்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது. இதில் அதிகமான ரிஸ்க் இன்வால்வ்டு. பிகாஸ் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறதுனால இதில் சஸ்டெயினாக என்னன்னு தெரியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல காஷனாக கொடுத்துட்றேன்.